இன்றைக்கு அநேகர் பல காயத்தோடு காணப்பட்டு கிடக்கிறார்கள். வியாதி என்கிற ஒரு காயம், கடன் பாரம் என்கிற ஒரு காயம், பிள்ளைகளை குறித்தான ஒரு காயம், அநேகருடைய பேச்சுக்கள் ஒரு காயம், அநேகருடைய வார்த்தைகள் ஈட்டியை போல் குத்துகிறது ஒரு காயம். இப்படி பல காயங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அனுதினமும் காயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காயத்திற்கு மனுஷனால் மருந்து போட முடியாது, சொந்தங்களால் மருந்து போட முடியாது, பெற்ற பிள்ளைகளால் மருந்து போட முடியாது. ஆனால் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய தெய்வமாகிய என்னால் அந்த காயத்திற்கு மருந்து போட்டு உன்னை உயிர்ப்பிக்க முடியும் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் காயப்பட்ட வார்த்தைகளால் தன் ஜீவனை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலைக்கு நேராக சென்று தன்னுடைய ஜீவனை சத்ருவின் கரத்தில் கொடுக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு என்னை இவர்கள் காயப்படுத்தி விட்டார்களே, என்னை நேசித்தவர்கள் காயப்படுத்தி விட்டார்களே, எனக்கு அதிகமாய் நெருக்கமாய் இருந்த நண்பர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்களே, என்னுடைய காரியத்தை பொறுப்படுத்தி செய்கிறவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்களே, என் பெற்றோர் என்னை காயப்படுத்தி விட்டார்களேன்னு சொல்லி மன அழுத்தத்தோடு இன்னைக்கு பல ஜனங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை, அவர்களை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, அவர்களோடு கூட இருப்பதற்கு ஒருவரும் இல்லை. அந்த தெய்வம் இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் பல ஜீவனை மாறிக்கொண்டு போகும்போது அற்பமாய் எண்ணப்பட்டு என் சமூகத்தில் நீங்கள் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ, உங்களுக்கு அநேக வார்த்தைகளினால், அவமானங்களினால், வெட்கத்தினால் அநேக காயங்கள் நீங்கள் பட்ட போதிலும் கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் காயத்தை ஆற்றுவார், என்னை தேற்றுவார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தேவ பலன், ஒரு விசுவாசம் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை இந்த நேரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது அல்லவோ, அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நான் செய்து தருவேன், அந்த காயத்துக்கு மருந்து போட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தி நான் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.